இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நாகினி சீசன் 7க்கு வந்திருக்க டீசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வீடியோவை போட மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு டீசருக்காச்சும் கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை இப்பயே கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர நாகினி சீசனுக்கு வர அப்டேட்டை உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாகினி சீசன் 7 இந்த வாட்டி பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு டீசரை வெளியிட்டிருந்தாங்க. பிரம்மாண்டமாக இல்லாமையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடையும் இந்த நாகினி சீசன் 7 எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த டீசர் பார்த்த எல்லாருமே தெரியும். ஆமாங்க, இந்த வாட்டி நம்மளோட நாகினுக்கு எதிராக டிராகன் தான் வரப்போகிறதா அந்த ஒரு டீசரில் காட்டியிருக்காங்க. ஸோ நாகினி சீசன் 6 மாதிரி தான் நாகினி சீசன் 7 வரும் அப்படின்றது என்னோட கருத்து. என்ன நாகினி சீசன் 6ல் வைரஸை பேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஸோ இதில் அதே கெட்டவங்க போயிட்டு அந்த டிராகனை உருவாக்கி கொண்டு வர மாதிரியும் இதை தடுக்கிறதுக்காக நாகினி வர மாதிரியும் தான் காட்ட போகிறாங்க. நாகினா வெறும் நாகினியில் அந்த சிவ் நாகின், அதாவது சேஷ் நாகின் வரப்போகிறதாகவும் காட்ட போகிறாங்க. ஸோ இதை தழுவி தான் இந்த நாகினி சீசன் 7 வரும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு டீசரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நெருப்பும் விஷமும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது என்ன நடக்கும், இன்னும் சில நாட்களே உள்ளன, நாகின் வருகிறாள் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டீசரை முடிச்சிருந்தானுங்க. சரி, அந்த 2 டீசருமே என்ன தான் சொல்லியிருக்காங்க, அது எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளியே வந்த டீசரில் ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க ஒரு லேப்குள்ளே நடந்து போயிட்டு ஒரு டிராகனை பார்க்குற மாதிரியும் அந்த டிராகனை காட்டி அந்த ஒரு டீசரை முடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த டீசரில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு டிராகன் வெளியே இந்த ஊரை அழிக்கிற மாதிரி, அதை நம்ம நாட்டை அழிக்கிற மாதிரியும், ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்மளோட நாகின் வரா மாதிரியும், அது 5 தலை பாம்பு தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர மாதிரியும், அதாவது நம்மளோட சிவ் நாகின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வெளியே வர மாதிரியும் காட்டி, இந்த நாகினும் இந்த ஒரு டிராகனும் எதிரெதிரே நிற்கிற மாதிரி காட்டி அந்த ஒரு டீசரை முடிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாகினி சீசன் 6 அப்படியே கொஞ்சம் கதையை மாற்றி கொஞ்சம் ஃபார்மேட்டை மாற்றி அப்படியே வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் அப்படின்றது கரெக்டாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஸ்டோரிஸ் மாறவும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னமும் ஆக்டர்ஸ் இவங்க தான் அப்படின்றது 100% யாராலுமே சொல்ல முடியல. ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே நாகினி சீசன் 7 வரப்போகுது அப்படின்றது ரொம்பவே பெரிய ஒரு ஹாப்பியான விஷயமாக தான் இருக்குது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நாகினி சீசன் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாராலுமே எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாகினி சீசன் 7க்கு. நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர நாகினி அப்டேட் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். வரட்டும்.